ஹிமாலய பகுதியில் சுற்றித் திரிந்த பியசோன் காளை மாடு முனிவரை தாக்கிவிட்டு தமிழ்நாட்டில் உள்ள நாகர்கோவில் பகுதிக்கு வந்து மேலும் ஒருவரை தாக்கியுள்ளது. மாடு முட்டிருச்சா? பைசன் மாடு முட்டியுமா நீ உயிரோடு இருக்க? எங்க போற? நின்றா டேய். டேய் டேய் என்னடா ஆச்சு? டேய் என்னடா ஆச்சு? டேய் கேட்டுட்டே இருக்கல, என்ன ஆச்சு? டேய் என்னடா ஆச்சு? இன்னும் 10 செகண்ட்ல இங்க ஒருத்தன் வருவா. ஹோண்டா பைக்லையா? அவனை நிறுத்தணும். வா. ஐசெல்லாம் வாங்கியிருக்கேன், லிஃப்ட் தரக்கூடாதா? கியாவா? நன்றி மாமா. வேற அவர் வண்டியில ஏறி போயிடலாம். மாமா லிஃப்ட். மாமா லிஃப்ட். என்னது மாமாவா? சாரி அங்கிள், லிஃப்ட் கிடைக்குமா? லிஃப்ட் ஏறு. டேய் அதோ வரான் பாரு. அவன் மட்டும் தான் சாவ போறானு, கூட சேர்ந்து வேற சாவாங்களா? இல்லடா, அந்த ஆள் மட்டும் தான்டா சாக போறாரு. இந்த ஆள் இறங்கிடுவாரு. இறக்குங்க. அடா கொள்ளையில போவான், அதுல இருந்து இதுல வர்றதுக்கு உனக்கு லிஃப்டா? ஆளு வலிக்கும்ல, அப்ப நான் ஏறக்கூடாதா? விட்டா என் தலையில ஏறும். டேய் ஆமாண்டா, இறங்கிட்டான்டா. டைம் இருக்குடா, அந்த ஆளை சொல்லி ஏதாவது காப்பாற்றலாம். டேய் எங்கடா போற? டேய் ஒரு நிமிஷம் ப்ரோ. லிஃப்ட் எல்லாம் கிடையாது. ஆல்ரெடி ஒருத்தனுக்கு லிஃப்ட் கொடுத்து பல்ப் வாங்கியாச்சு. ஒரு நாளைக்கு ஒரு நல்லதுதான் செய்வேன். ப்ரோ நீங்கள் தானே இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்லலாம் வீடியோ போடுறவர். உங்களுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் ப்ரோ டைம் இருக்குது. நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. ஒரு 5 நிமிஷம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் என் கூட இருங்க, அதுக்கப்புறமா போயிடுங்க ப்ளீஸ். அவ்வளோ ஃபேமஸ் ஆயிட்டேனா? கன்னியாகுமரி செலிபிரிட்டினா சும்மாவா? யோ இன்னும் 5 நிமிஷத்துல நீ செத்துருவான்னு சொல்லிட்டு இருக்கேன். மரியாதை இருந்து இல்லையா? எனக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சதி பண்ற. இதுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன். எலுமிச்சம்பழத்தை ஏத்திட்டு போற மாதிரி ஏத்திட்டு போயிருவேன். தலா சரி விடு, சாவட்டும். அப்படியாவது உனக்கு பவர் இருக்கலன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். செத்துட்டான்டா, செத்துட்டான். இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியுது? தெரியலடா, அந்த பைசன் வந்து முட்டினதுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அப்போ என் தலையை பாரு, எதாவது தெரியுதா பாரு. ஒரு நிமிஷம், ஒரு 10 அடி. இப்போ பாரு. உன் தலையில ஒண்ணுமே தெரியலடா. மீதி உள்ள எல்லாமே உனக்கு எப்படா தெரியுது? எல்லாருக்கும்லாம் தெரியலடா. அந்த சாக போறவங்க ஒரு 10-12 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தெரியுது. அப்படிதான் தெரியுது. என்ன பத்தி எதுவுமே தெரியலையா? ஒருவேளை நீ இப்போ சாகலையா இருக்கும். டேய் மச்சான், சூப்பர் ஐடியாடா. இதை வச்சு நல்லா சம்பாதிக்கலாம். அது எப்படி நான் சொல்றேன், வா.